friends, welcome to our channel Children's Time 24 hours. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் சாப்டர் 1 பார்ட் 2. இப்போ நம்ம இங்கே இதான் நாம் சொன்ன அந்த ப்ளே கிரவுண்டு. இப்போ இது வரைக்கும் பாருங்கள், இதான் அந்த இது கேஸ் ஸ்டேஷன். இந்த கேஸ் ஸ்டேஷனில் தான் இப்போ நம்ம ஒரு எம்டி கேனில் ஃபில் பண்ணோம். இப்போ நம்ம டன்னல் வழியாக போயிட்டு ஸ்டாலுக்கு போகணும். அடுத்தது எம்டி கேன் எடுத்துன்னு வரதுக்காக ஸ்டாலுக்கு போனோம். பாருங்கள், கோஸ்ட் மூட்டில் விளாட்றதுனால அடிக்கடி இந்தமாரி ஆட்ஸ் வந்துக்கினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நேராக நம்ம போனோம். வேன் எங்கே இருக்கான்னு பார்த்துங்கண்ணே. போயிட்டு ஸ்டாலுக்கு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். டோருக்கு பாருங்க, டோருக்கு இந்த எம்டி கேன் எடுத்துன்னு போனோம். பெட்ரோல் கேனு எம்டி பாருங்க. அடிக்கடி ஆட்ஸ் வந்து இப்போ நம்ம அடிக்கடி வருது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அங்கே ஃபியூல் ஃபில் பண்ணின்னு வரணும். சீக்கிரம் போகணும். போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு டைம் லோட் ஆகிறதுக்கு பெட்ரோல் கேன் வந்து இப்போ ஃபில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் ஆயிடுச்சு. போகணும். இப்போ நேராக வந்து நான் பார்க்கிங் ஸ்டேஷனுக்கு தான் போனோம். இப்போ பார்க்கிங்கில் போயிட்டு பார்க்கிங்கில் இங்கே ஒரு சந்து மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போனோம். பார்க்கிங் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்ட பிறகு தான் போகணும். வாங்க, இப்போ நேரம் சந்து ஒன்று இருக்காங்க, போகலாம். கேனை வேனில் போட்டு கேன் இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகணும். நேரம் அது இருக்குது பாருங்கள், இந்த சந்துள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். அங்கே க்ரெயின் ஒன்று தெரியுதில்ல உங்களுக்கு, இது இருக்குல்ல, இந்த க்ரெயினை ஆப்ரேட் பண்ண போயிட்டு பாருங்கள். போயிட்டு லிவர் நமக்கு லிவர் ஃபஸ்ட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட் லிவர் எடுத்துட்டு அடிக்கடி விளம்பரம் இந்த ஆடு நம்ம எப்படியாவது சேர்க்கணும். அந்த ஆடு போடாமல் இருக்கிறதுக்காவது சொல்லிட்டு இங்கே இழுத்துட்டு கரெக்டில் போய் சொல்லுது இருக்கட்டும். அங்கே இழுத்து விட்டு இங்கே இழுத்துட்டு எப்படி போவோம். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரெயினை விட்டு இறங்கி கீழே போகணும். அதுக்கப்புறம் இந்த வழியில் போயிட்டு இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். போன வாட்டி நான் வந்து ஒரு போட்டில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், போட்டில் இருக்கான்னு பார்ப்போம். போகணும். போட் அது இருக்குது பாருங்கள்.
இருக்கணும். மறுபடியும் ஆட் போட்டாங்க. எங்கே ஃப்ரெண்ட்ஸ் காணும் ஜாக்கெட்டு வேறு எங்கன்னா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கூட அங்கே போயிடக்கூடாது, இல்லைன்னா ஊந்துருவீங்க. வேறு எங்கே இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியல. வேற எங்கன்னா போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் விளம்பரம் போட்டாங்க. வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இவ்வளோ பார்ப்போமா, எல்லோரும் போக முடியல. எங்கே ஜாக்கெட்டே காணாமே. இந்த இடம் வேறு எங்கேயுமே இல்லை. இது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கெட். இது பாருங்கள் ஆஃபீஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு எடுத்துக்கினேன். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ நம்ம மறுபடியும் மாட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் இதுலேருந்து வெளில போகிறதுன்னு தெரியலையே. பாருங்கள் எப்படி போடுறது. எப்படி வருதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாரும் போய் பார்ப்போம் எவ்வளோ வழி இருக்கான்னு. மறுபடியும் ஆட் போட்டாங்க. பார்ப்போம் வழி இருக்கான்னு. மை காட் மறுபடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ வழி கிடச்சிடுச்சு. போக முடியுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ நேராக வேனுக்கு போகணும். வேனுக்கு போகிற வரைக்கும் ஆட் வராமல் இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த வழியில் இப்படி பூந்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேன்கிட்ட வந்துட்டோம். ஆட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நேராக நம்ம எங்கே போனோம்னா பார்க்கிங்க்கு தான். ஆட்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த ஸ்டாஃபோட பேர் வந்து ட்ராட்டுன்னு பார்த்தோம். டிஆர்ஏ ப்ராட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேராக விட்டான் பாருங்க. இப்போ எங்கே வண்டியை விட்டுக்கிறாங்க தெரியலையே. அது போய் பார்ப்போம். வழி அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கீழே இறங்கு. அப்படி ஃப்ளோர் மேலே வந்துட்டோம். நம்மளுக்கு தான் பயம் இல்லையே, கோஸ்ட் ரூமில் தான் நல்லா. இப்போ நேராக நம்ம காஃபி ஷாப் இப்போ எங்கள் கார்டை காமிக்கணும். ஓப்பன் ஆயிடுச்சு. ஆட் வர போட்டு உள்ளார இது இல்லை. கீழே இறங்கணும். இறங்கிட்டு கீழே இதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீ இந்த கீ தான் இருக்கும். ஆட் வரலோட ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பார்க்கிங்கில் தான் எல்லா வேலையுமே இருக்குது. இதுக்கப்புறம் எங்கேயுமே போனோம். காஃபி ஷாப்பு, அப்புறம் ஸ்டால், வேறு எங்கேயுமே போவேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே கிரவுண்டு ஃபுல்லாக பார்க்கிங் போயிட்டு இந்த ரூமை தேடணும். நம்ம 2, 3, 4 பெட்ரோல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க பிளேயர் போயிட்டு அங்கே வச்சுக்கணும். இந்த கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வேன் கிட்ட வச்சிடணும். ஆட் வரல. இங்கே பார்க்கணும். போடா போடா. போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு கட்டிங் பிளேயர்ஸ் எங்கே வச்சுட்டு துப்பாக்கி எடுக்கணும்.
கண்ணு என்ன பண்ணுறேன்? வெளியில் போக முடியல. போகிறான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் முட்டி போட போகிறான். இப்போ கண்ணு போயிட்டு இதை கரெக்டாக குறி பார்த்து சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபியூல் கேன் தான் எடுத்துன்னு போகிறோம். போயிட்டு காருக்கு ஃபியூல் போடணும். எப்படியா சீக்கிரமாக போகணும். இந்த ஆட் வர அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட்டிங் பிளேயர் எடுத்துன்னு வரணும். இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிளேயர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இப்போ காரில் உட்காந்துக்கணும். கார் எடுத்துன்னு போய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே இடிச்சிட்டோம். கார் விட்டு வெளில வந்துட்டு கம்மியாகிட்டு போகணும். டோர் பாருங்கள், ஷட்டர் ஓப்பன் பண்ணிடணும். ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஏன்னா கட்டிங் பிளேஸ் இது இருக்குது பாருங்கள். ஆடு வரலோட கட்டிங் பிளேஸ் எடுத்துன்னா வெயிட் இருக்கும். அதை கட் பண்ணி விடுறதுக்காக கட் பண்ணால் கீழே போயிடும். கீழே போனோடனே ஆடு கூட வரும். இப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு ஸ்டேஜு. போயிட்டு கேஜ் கீ எடுக்கணும். இந்த கேஜ் கீ எடுத்தால் தான் அந்த பையனை காப்பாற்ற முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துடுச்சு. சவுண்டு போடுங்க. இப்போ நம்ம இங்கே எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காரில் ஏறி போகலாம். பாப்பான்னு தெரியல. அப்போ கோஸ்ட் மோட்லேயே போட்டு விளாடக்கூடாது. சாதா கூட விளையாடி போயிடலாம். கோஸ்ட் மோடில் விளையாடவே கூடாது. இப்போ கிட்ட வந்துட்டோம். இப்போ இறங்கி நடந்து போயிடுவோம். நம்ம கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தம்பி எப்போ பார்த்த போகலாமா அப்படின்னு நான் காலையில் பிடிச்சிடுவேன். வீடியோ வந்து தேங்க்யூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மிக்ஸியை கிஃப்டாக கொடுத்துக்கலாம். ஏன் வீடியோ வந்துச்சு பையா? நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.